வணக்கம் நண்பர்களே. இப்போ பெர்சன்டேஜில் சதவீதம் கணக்கு நம்ம பார்க்கலாம். சதவீதமாக மாற்றுக. 2 லிட்டர் தண்ணீரில் 200 ml எத்தனை சதவீதம் கேட்டிருக்கான். இப்போ 1 லிட்டருனா 1000 மில்லி லிட்டர்னு தெரியணும். இந்த இது தெரியணும். அப்போனா இங்கே 2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 × 1000 2000 மில்லி லிட்டர். அப்போனா 2000 மில்லி லிட்டரில் 200 மில்லி லிட்டர் எத்தனை சதவீதம்? இந்த ஃபார்மெட்டில் போட்டோம்னாலே ஆன்சர் வந்துடும். இப்போ இது 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, 2 2 20, ஜீரோக்கு இந்த ஜீரோ. அப்போனா 10%. இதுக்கான விடை 10%. அடுத்த கணக்கு மதிப்புக்கான் 750 45% மைனஸ் 480 25%. இதுக்கு மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 750 × 45% நம்ம 100 போட்டுறோம். இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ 5ஆல் அடி கொடுக்கலாம். 2 10, 9 45. இப்போ இந்த 2 75 அடி கொடுப்போம். பாயிண்டில் தான் இந்த ஆன்சரோட கணக்கு வரும். இப்போ 2ஆல் கொடுத்தா 2 6, 1 7 2 14.5. இப்போ 37.5 × 9, இது வந்து 337.5 வரும். பெருக்கி பாருங்கள். அடுத்து 480 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும். இப்போ 2ஆல் வச்சா 5, இதை 2ஆல் வச்சா 24, இது அடி கொடுத்தீங்கன்னா 5. அப்படின்னா 24 × 7 என்ன வரும்னா 120 வரும். இப்போ இந்த ரெண்டையும் கழிக்க போகிறீங்க. 0.5 இங்கே 7 இங்கே 1 2. இப்போ இதுக்கான ஆன்சர் 217.5ங்கிறது இதுக்கான விடை. அடுத்த கணக்கு ஒரு எண்ணின் 70% 70 கழித்தால் மீதியாக 70 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தெரியாத எண் எப்பவுமே எக்ஸ்னு வச்சுக்கணும். சரிங்களா? தெரியாத எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? எக்ஸு × 70%. 70%னா 100. 70 கழித்தால் 70 மீதி 70 கிடைக்கிறது. இதை இந்த ஃபார்மெட்டில் போட தெரியணும் அதுக்கப்புறம் இப்போ 70x/100. இந்த 70 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸாக இருக்கிறது இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ்ஸாக போகும். அப்போ 70 + 70. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா இந்த 70 இந்த 70 கேன்சல் பண்ணுவோம். அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. நடுவில் சிம்பிள் இருக்குது பாருங்க, ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால அது கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா 70x/100 = 140. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இதையும் அடித்தா 2. இப்போனா இந்த x = 2 × 100 200. அப்போனா 200 தான் இதுக்கான ஆன்சர். இந்த கணக்கு 1/3 2/3 என்பது எத்தனை சதவீதம்? இந்த கணக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கணக்கு. அது எப்படி போடணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஈஸி தான். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 1/3 × 2/3 சதவீதம் கேட்டிருக்கனால 100 இப்படி போடுவீங்க. இந்த ஃபார்மெட்டு தப்பு. நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஷார்ட்கட் 100ல் 5%. 5 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அப்போ நான் என்ன போடுவீங்க? 100ல் 5 என்பது எத்தனை சதவீதம்? இப்போ 5% அடித்தா 5% சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் 1/3
2/3 எத்தனை சதவீதம்? இந்த ஃபார்மேட் தான் போட தெரியணும். இது மேலே போகும், இது கீழே போகும், ரொம்ப நீங்கள் இது பண்ணுவீங்க. நீங்கள் என்ன செய்யணும், 2/3 வகுத்தல் 1/3 போடுவீங்களா? இப்போ 2/3 இந்த வகுத்தலை இண்டாக மாற்றணும்னா என்ன செய்யணும், இன்ட்டு போட்டு இந்த 3 மேலே போயிடும். அப்போ 3/1 இன்ட்டு 100. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போனா 2 × 100 = 200 சதவீதம். இதுக்கு ஆன்சர் வந்து 200%. நன்றி, வணக்கம்.